title will be Faith, Viswasam. Please read 1 Peter. யார் படிக்கிறீங்க? 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 8. 1 Peter chapter 1 verse 8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்துமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஸோ நமக்கு என்ன பார்க்குறோன்னா விசுவாசம்னா என்னன்னு நியூ கவர்னர். ஓகே, என்ன இந்த வேர்ட்ஸ்ல என்ன நம்ம பார்க்கறோம்னா யூ ஹேவ் நாட் சீன் ஹிம், யூ லவ் ஹிம் அண்ட் யூ பிலீவ் ஹிம். அப்படின்னா நம்ம கர்த்தர் மேல எப்படி விசுவாசமா இருக்கணுமா? The word says அவரை நம்ம பார்க்கல, we cannot see him, right? So நம்ம நியூ கவர்னன்ட் பீப்புளா இருக்கும்போது நம்மளுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணுமா? அவரை நம்ம we cannot see him, அவரை பார்க்க முடியல, அவரை டச் பண்ண முடியல, but still நம்ம வந்து அவரை நேசிக்கணும். We have to have a belief in him. That's what the word of God say. லேட்டர் நான் வந்து இந்த பழைய ஏற்பாடு ஓல்ட் கவர்னனும் நியூ கவர்னனும் மத்தியில ஷேர் பண்ணேன். எப்படி அவங்க வந்து கர்த்தர் மேல விசுவாசத்தை காமிச்சாங்கன்னு, எப்படி நம்ம நியூ கவர்னன்ட் பீப்புளா இருக்கும்போது, அதாவது நியூ டெஸ்டமென்ட், நம்ம எப்படி கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறது நான் ஷேர் பண்ணேன். ஸோ யூ see the word is very clear. You have not seen means நம்ம அவரை பார்க்கல, விஷுவலி நம்மளால பார்க்க முடியாது, பட் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நம்ம அவரை நேசிக்கிறோம், நம்ம அவரை பிலீவ் பண்றோம். That's what the word of God says. Okay, let's read one more Hebrew chapter 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Okay, இங்க ஹீப்ரூல என்ன போட்டிருக்குன்னா Hebrew 11 all talk about faith. அந்த whole chapter இந்த faith பத்தி தான் ஆர்டர் எழுதியிருக்காரு. Okay, so faith என்னன்னா இங்க பார்க்கிறோம், faith is something we hope for. That means future என்ன நடக்க போகுது nobody knows. Something we hope for. Future வந்து nobody can predict. But விசுவாசத்தினால நம்ம வந்து okay, we look upon God and நம்ம அந்த விசுவாசத்துல we are hoping for something we do not see. Future எப்படி இருக்குது nobody can predict. Like யாருமே இந்த வைரஸ் வரும், இந்த பெண்டமிக் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. But God knows, right? நம்மளுக்குலாம் தெரியாது, but God knows. வைரஸ் வரப்போகுது, பெண்டமிக் வரப்போகுது, and people going to suffer. Lot of people வேலைலாம் போய் ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. எக்கானமி இஸ் பேடா இருக்கு. people are suffering, right? கஷ்டப்படுறாங்க. But only God knows what's going to happen. So I'm going to say about right now, okay, let's talk about Old Testament உள்ள faith, விசுவாசம், நியூ டெஸ்டமென்ட், அதாவது நியூ கவர்னன்ட் உள்ள விசுவாசத்தை பத்தி அவங்க மத்தியில லேசா நான் ஷேர் பண்றேன். ஓகே, லெட்ஸ் சே ஓல்ட் டெஸ்டமென்ட் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பீப்புள் வந்து அந்த ரெட் சீயை பை ஃபேத் அந்த ரெட் சீயை வந்து கடந்து போறாங்க, ரைட்? நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்திருப்பீங்க, ரைட்? Exodus, Genesis, all these. So when they cross the Red Sea, அவங்களுக்குள்ள இருந்தது விசுவாசம். பட் அகெயின் அவங்க விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ஸ்டேடியா இல்லை. அந்த ரெட் சீ கடந்து போனோட தான் அவங்க திரும்பி பார்த்து அவங்களுக்கு அந்த பிலீஃபை வந்துச்சு. ஸோ அவங்க மிரக்கலை தான் பார்த்துருக்காங்க. அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள், வால் ஆஃப் ஜெரிகோ பார்க்குறோம். அந்த வால் எப்படி விழுந்துச்சுன்னா பை ஃபேத் விழுந்திருக்கு. எப்படி அவங்க 7 வாட்டி சுற்றி வந்தாங்க, ரைட்? 7வது வாட்டி சுற்றி முடிஞ்சோட the whole wall fell down. That is a faith, right? All this I'm sharing about பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எப்படி இந்த ஃபெய்த்தை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நோவா வந்து ஆர்க் பில்ட் பண்ணாரு, ரைட்? அது வந்து பை ஃபெய்த் நோவா பில்ட் ஆர்க், ரைட்? விசுவாசத்துல தான் அந்த ஆர்க்கை கட்டினாரு, அந்த ஷீப்பை. ஸோ கட்டும்போது lot of people கிண்டல் பண்ணிருக்கலாம், ஏசிருக்கலாம், பைத்தியக்காரன் சொல்லியிருக்கலாம். லெட்ஸ் சே இப்போ இங்க ஊஜான் பஞ்சேரி every day is raining. Let's say I'm going to build an ark. நீங்க நீ பார்த்து சிரிப்பீங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி சிச்சுவேஷன்ல நோவா இருந்திருக்கிறாரு. பிகாஸ் இட்ஸ் ரெய்னிங் எவ்ரி டே, எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னத்துக்கு இவ்வளவு பெரிய ஷிப் கட்டுறாங்க. பட் விசுவாசத்தின் மூலியமா தான் நோவா வந்து அந்த ஆர்க்கை கட்டி he managed to save his whole family. Amen. And also one more we see Abel offered better sacrifice than Cain by faith. He gave the first fruit, அதாவது first flockல உள்ள
he gave that by faith. And we also see Abraham. எப்படி he went to a place where he could receive as inheritance. விசுவாசம் மூலமா கர்த்தர் தேவன் அவர் கூட பேசியிருக்காரு. he instruction கொடுத்திருக்காரு. Abraham simply by faith believe பண்ணியிருக்காரு. அவர் விசுவாசத்தை நம்புறாரு. அவர் ஒன்றும் ரீசனிங் கொடுக்கல. நான் அங்க போனோம், எதுக்கு போனோம், அவர் ரீசன்லாம் கொடுக்கல. சிம்பிளி அவர் பிலீவ் பண்ணாரு. கர்த்தர் தேவன் சொல்றான்னு சொல்லி தேவன் வார்த்தை மேல ஒபீடியன்ஸ் கீழ் படிஞ்சு எப்ரஹாம் அந்த இடத்துக்கு போறாரு. பிகாஸ் கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல தான் உன்னோட சந்ததியை வந்து I'm going to bless you, like as I will really bless something like என்ன போட்டிருக்குன்னா பைபிள்ல, அந்த ஸ்டார் நட்சத்திரம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளவு அளவுக்கு வந்து I'm going to bless you ன்னு God has promised. Because in Genesis 15:6 பாத்தீங்களா, no need to turn with me, it's okay, right? Abraham believed the Lord. So Old Testament நம்ம என்ன பார்க்கறோமா, நிறைய ரிவார்ட் நம்பி போறாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் பிளெஸிங்ஸ்னா எனக்கு சாப்பாடு கிடைச்சா, மண்ணா கிடைச்சா I'm happy. எக்ஸ்டர்னல் பிளெஸிங் ரிவார்ட் பார்க்க போறாங்க. எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கிடைச்சா I'm happy, எனக்கு விசுவாசம் இருக்கு. சாப்பாடு இல்லைன்னா மேபி அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. that kind of thing. இதான் எக்ஸ்டர்னல் வெளி தோற்றம் பிளெஸிங்காக தான் ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம நிறைய பார்க்குறோம். திஸ் இஸ் வாட் ஓல்ட் டெஸ்டமென்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒகேஷன்லாம் இப்படி தான் இருக்கு. கர்த்தர் இது மாதிரி சாப்பாடு கொடுத்தா, அப்பத்தை கொடுத்தா கர்த்தர் மேல அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. alright, let's talk about new covenant. அதாவது நம்ம சீசன், நம்மளாம் நியூ கவர்னன்ட் பீப்பிள், ரைட்? ஓகே, can you read John 20:29? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஸோ இங்க இந்த ஸ்டோரியில என்ன போட்டிருக்குன்னா, தாமஸ் அவருக்கு வந்து விசுவாசம் கொஞ்சம் கம்மி தான். அவர் என்ன சொல்றாரு, சீடர்கள்லாம் வந்து டிசைபிள்ஸ்லாம் வந்து ஜீசஸ் ரீசன் சொல்லியிருக்காங்க, ரைட்? பட் அவருக்கு வந்து அது மேல விசுவாசம் இல்லை, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் தாமஸ் சொல்லியிருக்காரு, நான் இயேசுவோட சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த மார்க்கை பார்க்கணும், அவரை நான் தொட்டு பார்க்கணும், அவர் தொட்டு பார்த்து அவர் ஃபீல் பண்ணணும், அதான் அவருக்குள்ள விசுவாசம். பட் பைபிள் clearly said, ஜீசஸ் சொல்றாரு, blessed are those who have not seen me yet. That means and yet we believe. That means தாமஸோட யார் பாக்கியவான்னா, நம்ம இயேசுவை நம்ம வந்து பிசிக்கலா தாமஸ் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் கேட்டாரு, டிமாண்ட் பண்ணாரு, நான் ஜீசஸ் என் கண் முன்னுக்கு அவர் வரணும், அவரோட கையை தொட்டு பார்க்கணும்னு அவர் சொன்னார். பட் ஆஃப்கோர்ஸ் ஜீசஸ் கேம் and he touched his hand, right? ஸோ நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணுமா, இயேசுவை நம்ம பார்க்கல, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பீட்டர்ல சொன்ன மாதிரி நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும், இயேசுவை நம்ம பார்க்கல, பட் ஏட் நம்மளுக்குள்ள அந்த ஃபெய்த் இருக்கணும், ரைட்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தாமஸ் போல இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மிரக்கல் கேட்டுக்கிட்டு வண்டர்ஸ் மிரக்கல் சயின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. we should have a belief. நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் இருக்காரு, ஒரு ஃபியூச்சர் இருக்கு, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு we should have that kind of faith. Right now in the new covenant, I'm going to share about ரெண்டு கேட்டகரியா நான் பிரிச்சு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து லிட்டில் ஃபேத்னு இருக்கு, okay? Another one is great faith. So now we're going to talk about little faith, right? Don't mind read Matthew 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. Okay, the little faith na எப்படி போட்டிருக்க? Little faith means what? அற்ப விசுவாசி, right? So அற்ப விசுவாசின்னு போட்டிருக்க. So இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ம் வருது, ஓகே? சீதர்களா வந்து போட்ல இருக்கிறாங்க, ஓகே? அண்ட் வேவ்ஸ் of course ஹையரா இருக்கு போட்டோட. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம், செத்து போயிடுறேன்னா பயம். அவங்க சொல்றாங்க, we are going to drown. அதுக்கு ஜீசஸ் நல்லா தூக்கிட்டு தான் இருந்தாரு. ஸோ அவரு ஸ்டேடியா இருக்காரு. பட் இவனுங்களாம் போய் எழுப்பிட்டானுங்க சீதர்கள். பட் அவர் சொல்றாரு, யூ ஆஃப் லிட்டில் ஃபேத், அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து ஏசப்ப நிறைய வண்டர்ஸ் மிரக்கல்ஸ் ஹீலிங்லாம் செஞ்சிருக்காரு. பட் அப்பயும் வந்து அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, ஸ்டேடியா இல்லை.
தட்ஸ் வாட் அவர் ஏசுறாரு இன் அ வே எல்லாம் எப்படி சொல்றாருன்னா யூ ஆஃப் லிட்டில் ஃபேத்னு சொல்றாரு. இஸ் டிசப்பாயிண்டட். இயேசுக்கு வந்து ரொம்ப disappointment. He said, "You of little faith." Right? Okay, so sometimes in our life, walk with Jesus, நம்மளோட faith வந்து இது மாதிரி situation இருக்கும். Little faith இல்ல நம்ம போய் சேரணும். Right? Read with me one more, Matthew 14:31. By the way, storm wave னு சொல்லும்போது in other way, நம்மளோட லைஃப் சிச்சுவேஷன் நம்மளுக்கு சில பேருக்கு வந்து நோயா வந்திருக்கலாம், சீக்கா இருக்கலாம், லாங் டேர்ம் சீக்ல இருக்கலாம், ஈவன் கடை பிரச்சனை இருக்கலாம், யூனோ நிறைய ப்ரெஷர், வேலை எடுக்கிற ப்ரெஷர் இருக்கலாம், வேலை போயிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் சிம்பாலிக்கா, திஸ் இஸ் ஸ்டார்ம் அண்ட் வேவ்ஸ் மீன்ஸ் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள். பிரச்சனை வரும்போது வந்து நம்மளுக்கு இந்த லிட்டில் ஃபேட் இருக்கக்கூடாது. ரைட்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஓகே, இங்க நம்ம பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு வந்து தண்ணியில நடந்து வர. So you see, not many people can walk on the water. I believe only Jesus and Peter was a பாஸ்டருக்கெல்லாம் தெரியும், தியாலஜி படிச்சிருக்காங்க, நான் அந்த லெவலுக்கு இல்லை. ஓகே, so Peter was walking on the water. So அவளுக்கு அவ்வளோ அவருக்கு ஒரு that's a great privilege, right? So he can walk on the water. நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தண்ணியில நடக்க முடியுமானே. பட் என்னால் நடக்க முடியாது, ஸ்விம் பண்ண கஷ்டப்படுவேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது பை தி வே. ஸோ வாட் ஹேப்பன், இங்க என்ன பார்க்குறோம், பேர் நடந்து வரும்போது காத்து வேகமாக வந்திருக்கு. காத்து மீன்ஸ் அகெயின் ப்ராப்ளம் இன் அவர் லைஃப்ஸ்லாம், ஸ்டடீஸ்லையோ எனிதிங். ஸோ காற்று வரும்போது அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, afraid. Then he began to sink. Then இயேசு திருப்பி போய் கை கொடுத்து காப்பாத்திட்டு, you of little faith, அற்ப விசுவாசி, ரைட்? அற்ப விசுவாசின்னு again சொல்றாரு. Then we can see again, turn with me, Matthew 16:8-10 பார்க்கிறோம். Again Jesus சொல்றாரு, you of little faith சொல்றாரு. Why? அவர் சொல்றாரு, அவரோட சீடர்களை பார்த்து 5 அப்பத்தை வந்து 5000 பேருக்கு நான் பிளஸ் பண்ணேன், அப்புறம் 7 அப்பத்தை வந்து 4000 பேருக்கு பிளஸ் நான் பிளஸ் பண்ணேன். ஸ்டீல் உங்களுக்கு என் மேல ஒரு 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 விசுவாசம் இல்லையே, ஒரு ஃபேத் இல்லையேன்னு சொல்லி அகெயின் இந்த சீடர்களை பார்த்து அற்ப விசுவாசி சொல்றாரு, யூ ஆஃப் லிட்டில் ஃபேத்னு சொல்றாரு. Then again we can see Matthew 6:30ல, ஓகே, அங்கேயே வந்து அவர் அகெயின் சொல்றாரு, இந்த கிராஸ் ஆஃப் த ஃபீல்ட், படங்கள் ரிப்போர்ட்டா இருக்குல்ல, அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் தண்ணி கொடுக்குறேன், பட் how much more will I not care for you? அந்த புல்லுக்கே வந்து என்னால தண்ணி கொடுக்க முடியுது, சாப்பாடுலாம் கொடுக்க முடியுதுன்னா, நீங்களா வந்து ஹியூமன் பீயிங், யூ ஆர் மச் மோர் வொர்த்ன்றாரு. அகெயின் திருப்பி ஒரு மரம் ஏசுறாரு, யூ ஆஃப் லிட்டில் ஃபேத்ன்றாரு, அற்ப விசுவாசின்னு திருப்பி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தும் போது தண்ணியில நடந்து போகும்போது பேதுருக்கு வந்து அற்ப விசுவாசம் இருந்துச்சு. தென் அகெயின் டிசைபிள்ஸ்லாம் போட்ல இருக்கும்போது நிறைய ஸ்டார்ம் வரும்போது, வேவ்ஸ் வரும்போது அவங்க பயந்து போனாங்க, செத்து போயிடுவேன்னு சொல்லி பயந்தாங்க. ஸோ அகெயின் இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. That's what we see in the new covenant. But there is another part, a good part, great faith in it. So we are going to look about great faith. Can you read for me? Read Matthew 8:8-10. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றார் போகிறான், மற்றொருவனை வா என்றார் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றார் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So இந்த ஸ்டோரி வந்து வெரி நைஸ் ஸ்டோரி. ஓகே, இது வந்து ஒரு செஞ்சுரியன், அதாவது ரோமன் சோல்ஜர். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் போய் இயேசு பார்க்க போறாரு. யாருக்காக பார்க்க போறாரா?
ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை, அவர் சொந்த பிள்ளைங்களுக்காக இல்லை, பட் அவர் வீட்டில் ஒரு சர்வன்ட். ஸோ இவர் சாதாரண ரோமன் ஆஃபீஸர் செஞ்சுரியன், இவர் கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. A lot of people working under him. He's a very prominent person. Okay, and the city la வந்து is like somebody la, that kind of person. But what happened? அவர் வந்து இயேசு தேடி போறாரு. ஆனா தேடி போறதை நம்ம பார்க்கிறோம். யாருக்காக தேடி போறாருன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குல, அவரோட பிள்ளைகளுக்காக, அவர் வீட்டில் ஒரு வேலை செய்யற ஒரு வேலைக்காரனுக்காக போறாரு. ஸோ யூ கேன் சி ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கு. அவருக்கு அந்த டிஸ்பாஷனிட்டி இல்லை. ஹி ரியலி ஹம்பிள் ஹிம்செல்ஃப் வித் தேடி போறாரு. ஸோ தென் தேடி போய் என்ன சொல்றாரு, இயேசுவை பார்த்து, இயேசப்பா மை சர்வன்ட் இஸ் சிக் சொன்னதுக்கு இயேசு சொல்றாரு, கோ ஐ வில் கம் சொன்னாரு. அதுக்கு இந்த ரோமன் செஞ்சுரியன் சொல்றாரு, இயேசப்பா என் வீட்டுக்கு நீங்க வர்றது வந்து எனக்கு தகுதி இல்லை. தட் மீன்ஸ் ஐயோ சம்படி. அவர் ரோமன் செஞ்சுரியனை இருந்து நல்ல பொசிஷன்ல இருந்தோம், அவர் இயேசுக்கு வந்து நல்லா இன்னும் கனப்படுத்துறாரு. அவனுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு நீங்க வர்றது வந்து ஐ டோன்ட் டிசர்வ், எனக்கு தகுதி இல்லை. நீங்க இங்க இருந்து சொல்லுங்க, ஒரு வேர்ட் கொடுங்க, என்னோட சேவன் அங்க கம்பத்துல ஹீலிங் அவர் கிடைச்சிரும்ன்ற. you saw that faith. நம்மள இருந்தோமா, இப்ப ஒரு ஸ்பீக்கர் வராங்க, நம்ம என்ன செய்வோம், ஸ்பீக்கர் வந்து ஒரு சம்படி இந்தியால இருந்து வராங்க, ஒரு பயங்கரமான ஸ்பீக்கர், நம்ம என்ன வீட்டுக்கு வந்து தங்குங்க, வீட்டுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணுங்க, ரூமா போங்க, பிளெஸிங் இருக்கும், உங்க பிரசன்ஸ் இருக்கும். இது வந்து ஜெனரலா சொல்றோம். ஒரு ஸ்பீக்கர் வந்தா, ஒரு யாராச்சும் ஒரு மேன் ஆஃப் காட் வந்தா, சம்டைம்ஸ் சில பேர் இப்படிதான் பிஹேவ் பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கு வந்து தங்கினா உங்க பிளெஸிங் இருக்கும். அப்புறம் அவர் போனோட எல்லாத்துக்கும் போய் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு பெரிய பாஸ்டர் வந்தாரு, ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் சீலாதர் செஞ்சாரு வச்சுக்குமே. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், போயிட்டு வெளியெல்லாம் போய் பந்தாவை சொல்லுவோம், மோகன் சீலாதர் வீட்டுக்கு வந்தாரு, வீட்டு ஃபுல்லா அவரோட பிரசன்ஸ் இருக்கு, அவரோட அக்கினி இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ இல்லை ஹாப்பியா சொல்லிக்குவாங்க. ஆனா இந்த ரோமன் செஞ்சுரியன் பாருங்க, நீங்க வீட்டுக்கு வர்றது எனக்கு தகுதி இல்லை, ஐ எம் நோபடி, நீங்க இங்க இருந்து சொல்லுங்க, அவனுக்கு ஹீலிங் கிடைக்கும். ஸோ எங்க இதுல ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்குறோம், அவரோட விசுவாசத்தை தான் முதல்ல காமிக்கிறார். ஃபேத் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ரைட்? அப்படிதான் மிரக்கல் நடக்குது. ஸோ ஃபேத் கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் மிரக்கல். ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ் திருவாலையில இப்போ எக்ஸ்பெக்ட் மிரக்கல்ஸை பார்த்தாதான், ரொட்டியை பார்த்தாதான் அவங்களுக்கு விசுவாசம் வரும் காட் மேல. ஓ ரொட்டி கொடுத்துட்டாரு, பசிக்கு இந்த ரொட்டி இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல அப்பதான் நிறைய நம்ம பார்க்கிறோம் ஒகேஷன்ல. பட் நியூ கவர்னர்ல என்ன பார்க்குறோம், ஃபெய்த்தை முதல்ல பார்க்குறோம். சேவனுக்கு ஹீலிங் கிடைக்குது இல்லையா ஒன்றும் தெரியல இந்த ரோமன் செஞ்சுரியனுக்கு. பட் அவர் சொல்றாரு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட சேவனுக்கு அங்கே ஹீலிங் கிடைச்சிரும்னு. ரைட்? You saw that the connection, the faith comes first. We have to plant the seed of faith. நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் தான் முதல்ல வரணும். அப்படிதான் அது followed by miracles. Of course, end of the day, at that very hour, அவரோட சேவனுக்கு வந்து ஹீலிங் கிடைச்சு. And again, அதுக்கு ஜீசஸ் சொல்றாரு, the whole Israel, I have not found such a great faith சொல்றாரு. So probably the whole Israel ஜனங்கள் வந்து not that good la. This Roman centurion உள்ள faith இவங்களுக்குலாம் இல்ல. This is called great faith, right? Shall we read Matthew 9:22? இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா, there's a lady. அந்த லேடிக்கு வந்து she has been for many years she has been sick, she has been bleeding. ஓகே, இவங்களுக்குள்ள என்ன விசுவாசம்னா, அந்த 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 அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்து, நான் ஜீசஸை பார்த்து ஜீசஸோட ட்ரெஸ்ஸை தொட்டா போதும், அவரோட ட்ரெஸ்ஸை தொட்டால போதும் எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். பட் ஹியூமன்லி ஸ்பீக்கிங், இப்போ லெட்ஸ் சே இப்போ பாஸ்டர் உட்காந்துருக்காரு, அப்போ எனக்கு கேன்சரு, இவருக்கு ஒரு சீக்கிரம் வச்சுக்குவோம், நாங்கள் 2 பேரும் பாஸ்டர் வந்து தொடுறோம், பாஸ்டரோட ட்ரெஸ்ஸை தொடுறோம். ஸோ நீங்களாம் பார்த்து பைத்தியக்காரதான் சொல்லுவீங்க, ட்ரெஸ்ஸை தொட்டா ஹீலிங் கிடைக்குதா? பட் யூ சி, அங்கே அந்த லேடியோட விசுவாசத்தை பாருங்க.
அவரோட ட்ரெஸ்ஸை தொட்டால போதும்னு அவங்க சொல்றாங்க. தட் மீன்ஸா இயேசுவை பார்த்து இயேசு கிட்ட கவுன்சிலிங்கோ எனக்கு என்ன என்ன பிரச்சனை, எனக்கு என்ன சீக்கு, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்து அவங்க எப்படின்னா ஷி நோஸ் அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும் போது. அதனால இயேசுவோட ட்ரெஸ் லேஸா போய் அந்த டிப் ஆஃப் த ட்ரெஸ் நான் தொட்டாலும் எனக்கு போதும், எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு அந்த அந்த லேடி அவங்களுக்கு யூனோ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஜீசஸ் நோஸ் தட் and of course the lady was healed. So இங்க என்ன பார்க்குறோம், விசுவாசம் comes first, faith தான் முதல்ல வருது, ரைட்? அப்படிதான் வந்து she got a healing at that very moment. அந்த அந்த லேடி அவங்களுக்கு வந்து அந்த சுகம் கிடைச்சி, அந்த சீக்ல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. எப்படின்னா அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இயேசுவோட ட்ரெஸ்ஸை தொட்டாலும் எனக்கு போதும், எனக்கு சுகம் கிடைச்சிடும். That is a great faith. To me it's something beyond imagination, because நம்மளாம் வந்து ஹியூமன்லி ஸ்பீக்கிங் டாக்டரை பார்க்க போவோம், மெடிசின் எடுக்க போவோம். அவங்க ஃபேத் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அப்படிதான் சுகத்தை பார்க்குறாங்க இருக்கா, ரைட்? ஆல்சோ இஃப் யூ ஹேப்பன் டு see Matthew 50:28, open, it's okay. இங்கே பார்க்குறோம் ஒரு கேனனைட் உமன். ஓகே, இவங்களோட டாட்டருக்கு வந்து சிக், she got demon possessionலாம், பேய் பிடிச்சிருச்சு, ரைட்? ஸோ வாட் ஹேப்பன், இயேசுவை பார்க்க போறாங்க அவங்க, திருப்பி இயேசுவை கான்சிஸ்டன்டாக இயேசுவை போய் டிஸ்டர்ப் பண்றாங்க, என்னை ஹெல்ப் பண்ணுங்க, லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பட் அதுக்கு இயேசு சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, பிள்ளைங்க சாப்பிட்ற ரொட்டியை வந்து நாய்க்கு போடக்கூடாதுன்னு இயேசு சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, எஸ் லார்ட், பட் அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற ரொட்டியில் உள்ள செருப்பை கீழே உள்ளதுல கிரம்ஸு அது கூட நாய் சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க. ஸோ அதுக்கு இயேசு சொல்றாரு, கிரேட் இஸ் யுவர் ஃபேத்ன்றாரு. அட் தட் வெரி மோமெண்ட் அந்த விசுவாசத்தை அவங்க காமிச்சதுனால, த வெரி மோமெண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அவங்களோட டாக்டருக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சி. ஆமென். ஸோ நம்ம லிட்டில் ஃபேட்டை பார்த்தோம், கிரேட் ஃபேட்டையும் பார்த்தோம். Now I'm going to say something about what will happen if we have faith. விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு, ரைட்? So can you read John 14:12? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓகே, நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா, நம்மளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் வார்த்தை வந்து தெளிவா போட்டிருக்கு, anyone who has faith in me will do what I have been doing and they will do greater things. அதாவது நம்மளுக்கு கர்த்தர் மேல இயேசு மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்யறாரோ நம்மளாலும் செய்ய முடியுமா, பிளஸ் we can do even greater things. ஸோ கர்த்தர் செய்யறோட பெரிய காரியங்கள் நம்ம செய்யலான்னு பைபிள் போட்டிருக்கு, பைபிள் எழுதிருக்கு. ஸோ ரிமெம்பர் திஸ் வேர்ட். சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஃபேத்தை வந்து முன்னுக்கு வைக்கணும், நம்ம முன்னுக்கு. டோன்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ். Okay, then we also see Matthew 17:20. Okay, Matthew 17:20 போட்டிருக்கு, faith as small as a mustard seed. அதாவது கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா we can move mountains. Mountainsனா again நம்ம ப்ராப்ளம்ஸ், நம்மளோட சீக்கா இருக்கலாம், நம்மளுக்கு கடன் பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ அதான் வந்து ஒரு மவுண்டன்லாம் மலை மாதிரி முன்னுக்கு நிற்கிது. ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் நம்மளால விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து கடுவாளுக்கு விசுவாசம் இருந்தாலும் போதல் போட்டிருக்கு. ஓகே, so it's basically faith is confidence in God. So remember, faith is confidence in God. சொந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல நம்மளுக்கு வாட்ஸ்அப் கிடைக்கும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கும், இல்லை மார்னிங் இது கிடைக்கும். கான்ஃபிடென்ஸ் நம்ம கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். I personally believe nothing to do with self confidence. It is confidence in God. That's why we see now in those days,
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னோட கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சுவலி எல்லாம் ராங்லா, டோட்டலி ராங். என்னோட கான்ஃபிடன்ஸ் இல்லை. இப்படிதான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொல்லுவாங்க, இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். வேர்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ்? To me all that tamaso akala, something wrong in it. It's confidence in God. Why I say so? Because Genesis 21:5 நீங்க வாசிச்சீங்களா, Abraham, okay, was about 100 years old. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? I will give you a son சொல்றார். So 100 வயசு தாத்தாவுக்கு son கிடைக்குது. I was thinking, இப்ப போயிட்டு நம்ம humanly speaking டாக்டர்கிட்ட சொன்னோமா, படிச்ச டாக்டர் or ஸ்பெஷலிஸ்ட் சொன்னா அவன் சொல்ல, what nonsense you are talking in years, sir. Because 100 வயசு தாத்தாக்கு எப்படி பேபி பிறக்கும்? I mean he will get a baby from his with his wife. Cannot. Plus wife வந்து வயசாச்சு, அவங்க சிரிக்கிறாங்க சாரா. So but கர்த்தர் என்ன சொல்றாரு? That is the promise. இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், which is you will get a son போட்டிருக்காரு. Plus you can count the star and I will give you that much of offspring. அவரோட descendants பிறகு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பிகாஸ் அதுக்கு என்ன ஆபிரகாமோட ரியாக்ஷன்? கான்ஃபிடன்ஸ் இன் காட். he just simply believed. he put all the faith in God. எப்படின்னா, பரவாயில்ல எனக்கு 100 வயசாச்சு, God சொல்றாரு எனக்கு பேபி கிடைக்கும், well I believe it. That is confidence in God. So நம்ம we have to practice, we have to have confidence in God. நம்ம சொந்த திறமைனால sometimes செஞ்சிடலாம் நம்ம பார்ப்போம், which is not right. We always remember to have confidence in God. John 15:5 please. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Amen. So faith is, I mentioned just now, faith is confidence in God. At the same time, faith not depending on God. அதாவது I am the vine, you are the branches. That means God தான் ட்ரீயா இருக்காரு, நம்மளா தான் கிளைகளா இருக்கணும், ரைட்? இப்போ அந்த கிளையை வெட்டியாச்சுன்னா, வெட்டி டேபிளில் வச்சுட்டேன்னா அந்த கிளை தண்ணி கொடுக்கும், கனி கொடுக்குமா? cannot. அந்த we are the branches, right? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. So we are depending on the tree. ட்ரீயோட இருந்தால் தான் நம்ம கிளைகளை, ட்ரீயோட இருந்தால் தான் ட்ரீ வந்து அந்த நியூட்ரிஷன் தண்ணியெல்லாம் எடுத்து கிளைங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி நம்மளால கனி கொடுக்க முடியும். we can bear good fruits, right? So the word அவர் clearly சொல்றாரு, God has said that you cannot do anything without me போட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து always has to stick with God. நம்மளோட faith வந்து அவர் மேல இருக்கணும், dependence on God. We have to depend on God in many cases. I personally, whenever I felt something is wrong, I have to understand that நம்ம God தான் டிபெண்ட் பண்ணணும், ரைட்? அவர் தான் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு நம்மளோட ப்ராப்ளம், whatever problem it is now, right? So remember to depend on God. But in return, நம்ம தான் God depend பண்றோம், branches but in return God வந்து நம்மகிட்ட எதை எக்ஸ்பெக்ட் பண்றது? Also remember, God is a God who doesn't expect anything back from you. He just like a one-way traffic mirror. நீங்க எல்லாம் கேட்பீங்க, எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, வீடு கொடுங்க, காடி கொடுங்க, வேலை கொடுங்கன்னு அவர் வந்து bless பண்ணுவார். But in return, he didn't expect anything from us. So remember, I am the vine, you are the branches. What happens if no faith? Hebrew 11:6. What happens if no faith? விசுவாசம் இல்லைன்னா what will happen? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, இங்க பேசிக்கலி என்ன போட்டிருக்குன்னா, it is impossible to please God. Please God என்ன போட்டிருக்கு? Impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Okay, so it's like more like you cannot please God means கர்த்தரை வந்து we cannot make him happy la. கர்த்தர் will not be smiling. So விசுவாசம் இருக்கணும். So the word clearly இங்க போட்டிருக்கு, without faith it is impossible to please God. So விசுவாசம் இருந்தா நம்மளுக்குள்ள we can make God happy. We can make God, he's really pleased with us. Alright, next, why no faith? Is there not a faith? என்ன நினைக்கிறீங்க?
ஃபெய்த்தோட வார்த்தை ஆப்போசிட் வந்து ஃபெய்த்லெஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பட் why no faith? Okay, anyway, I will explain. It's simply because, scholars say it's because of pride. பெருமை ஏற ஏற என்ன ஆகும்னா ஃபெய்த் இருக்குல்ல, ஃபெய்த் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ் வந்து அவரோட ஹோம் டவுனுக்கு போனாங்க. அவரால் ஒரு மிரக்கலை செய்ய முடியல. வாய்? பிகாஸ் அவரோட ஹோம் டவுன் உள்ள பீப்புள் அவர் மேல நம்பிக்கை, they do not believe. Correct? They don't believe him. They said, ஜீசஸா, இயேசுவா, எனக்கு தெரியுமே, இப்படி கப்பட்டோட சாமி தானே, உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமே. ஸோ இசி அவர் சொந்த ஊருக்கு போய் அங்குள்ள ஜனங்களுக்கு வந்து அவர் மேல ஒரு விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ ப்ரைட், they have pride. So let's read Habakkuk chapter 2 verse 4. இதோ அகங்காரியமாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Okay, basically அங்க என்ன சொல்றாங்கன்னா, wine of faith means again, proud people cannot have faith. If you are proud, arrogant, proud means ரொம்ப பெருமை இருந்துச்சுன்னா, நம்மளுக்குள்ள நிறைய பெருமை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விசுவாசம் இருக்காது. பெருமை என்னைக்கு இறங்கி கீழே going down, faith will keep increasing. Viశ్వాసం will keep increasing. Right? So it is not right to have pride in us. That's what I'm trying to say. So remember, proud people cannot have faith. Okay? How does faith comes? Okay? I'm about to end. Okay. Can you read Romans 10 chapter 17? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Amen. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவ வசனத்தினால. ஸோ எப்படி ஃபேத் வருதுன்னா, Romans 10:17 clearly எழுதிருக்கு, faith comes from hearing the message. What message is that? Word of Christ. ஸோ நம்ம வந்து பைபிளை படிக்கணும், ரைட்? ப்ரே பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் the word of God நம்ம கையில் இருக்கு. நம்மளுக்கு தான் பிஸினால நம்ம word of God படிக்க மாட்டோம். கன்சிஸ்டண்டா இந்த பைபிளை தொடர்ந்து கர்த்தரோட வார்த்தையை வந்து நம்ம படிக்கணும். It has to be consistent. கர்த்தரை வந்து நம்ம அன்னோட தேடணும். அப்பதான் நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் வளரும். பிரசன்ட் வேர்ல்ட் வந்து இப்ப என்ன நடக்குது பார்த்தோம்னா, கர்த்தரோட வார்த்தையை தேட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், even myself, I'm not great, இந்த வாய் இருக்குல்ல, I'm not good at speaking. I'm a person, என்னால கம்பெனியில ஃபேக்டரியில வந்து இந்த கையை வச்சு நான் வேலை செய்ய முடியும். எதாச்சும் செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன், ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணி சொன்னோம், எப்படாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்பேன், சால்வ் பண்ணி எப்படாச்சும் கொடுத்துருவேன். விடிய இருந்தாலும் ஒரு காலத்துல சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். பட் இந்த வாயை வச்சுட்டு இந்த முன்னுக்கு போய் பேசுறது, இப்ப நான் செய்யறேன்னு, இதனால வந்து நான் சைவர் 0, என்னால முடியாது ஆக்சுவலி. பட் வாட் ஹேப்பன்ஸ், ஒரு கட்டம் வந்துச்சு, என்னோட கம்பெனியில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணணும். அது யார்கிட்ட ஷேர் பண்ணணுமா, என்னோட சிஇஓ, பிபி, வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இது சாதாரண கிட்ட ஸ்லைட்ஸ், உங்ககிட்டலாம் ஸ்லைட்ஸ் போட்டு ஷேர் பண்ணா ஒரு ஆள் செஞ்சிருவேன். இது வந்து கம்பெனி முதலாளி, சீனியர் விபி வேற, அதெல்லாம் வெள்ளக்காரனுங்க வேற. ஸோ எனக்கு நான் அனிதா சொன்னேன், ஸ்லைட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். பட் ஆனால் எனக்குள்ள ஸ்டமக் வெயிட்டில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளைனா எனக்கு பயம்லாம், என்னது பார்க்குற வேலையை சிங்கம் வேறு, உள்ளுக்கு சொல்லி தக்கோடலாம். ஸோ ஐ வாஸ் ஒரி, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் பிட் ஒரி. பட் ஒன் அந்த ப்ரெசன்டேஷன் முன்னுக்கு மை யங்கஸ்ட் டாட்டர் சண்டே ஸ்கூலில் என்னமோ ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன், பைபிள் வாஸ் பி போல்ட் அண்ட் பி பிரேவ். அவன் திடீர்னு வந்துட்டு பி போல்ட் பிரேவ் நான் பார்த்தா அவளை, பி போல்ட், பரவாயில்லையா, அது ஒரு இன்ஸ்பிரேஷனா, இன்ஸ்பிரசி. She said be bold and be brave now. பரவாயில்லையா, அந்த வார்த்தை நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு சும்மாங்க கிடைச்சிச்சுலா, தப்பு சும்மா சொல்ற பூரா ஸ்கேல்ல. அப்புறம் திடீர்னு இந்த ஃபார்வர்டட் மெசேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கல, அது மாதிரி எனக்கு ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் கிடைச்சிச்சு. இதுல வந்து God is on my side, I will not fear. Oh, the word really touched me. I'm saying the word of God, you see how faith comes.
I'm talking about that. இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருது. அந்த வார்த்தை வந்து God is on my side, I will not fear. கர்த்தர் என்னோட சைட்ல இருக்காரு, என்னோட பக்கத்துல இருக்காரு, எனக்கு பயம் இல்லை. I will not fear. So on that day பிரதேஷ் வந்துச்சு. எல்லாம் வழக்கற வந்துட்டானுங்க. Of course it's online. ஆன்லைன்னா இங்க இருந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க US டைம் வந்து நம்மளுக்கு மார்னிங்னா அவங்களுக்கு ஈவினிங். ஸோ அவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் அந்த சிஓ பார்த்துட்டேன், அவ்வளோ ஒரு மூஞ்ச பார்க்குறேன், பெருசாக இருக்கிறாரு காரானா. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இந்த வேர்ட் பாருங்க, இந்த வேர்ட் அவ்வளோ பவர் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். அந்த வேர்ட்டை நான் வச்சுக்கிட்டு நான் பேசுனேன், ஆரம்பிச்சேன், அப்படியே போறேன், அப்படியே ஃப்ளோ டக் 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 போறேன். So I was a bit கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் நான் சொன்ன மாதிரி கேள்வி வந்துச்சு, 2-3 கேள்வி வந்துச்சு. என்னடா அவன் கேட்க போறானே, கேட்கறானுங்க கேள்வி. But I was able to manage that. So praise God for that, because it is not easy sometimes. So I just sharing, you know. So sometimes விசுவாசம் இப்படி தான் இருக்கும். கர்த்தர் வார்த்தை நம்ம படிக்கும் போது அது நம்மளுக்கு விசுவாசம் கொடுக்கணும். Okay, and one more thing I'm going to talk about. Faith is from the heart and not your mind or head. I will explain why. Okay, example, Abraham வந்து believed and had faith. Abraham வந்து தேவன் சொன்னார்ல உனக்கு ஒரு சன் கொடுக்க போறேன்னு, he believed and he had faith. அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. But he believed in his heart, because அவர் ஏதோ கேள்வி கேட்கல, ரீசன்லாம் கொடுக்கல. ஓகே, 100 வயசா இருந்தாலும் அவர் நம்பினாரு. ஓகே, தேவன் சொல்றாரு எனக்கு ஒரு சன் கொடுப்பாருன்னு, I simply believe. But in present world என்ன நடக்குதுன்னா, people are very smart, நிறைய படிச்சுட்டாங்க, ரொம்ப வேல் எடிக்கேட்டட், ஒரு டிகிரி பார்த்தது 20 டிகிரி வச்சிருப்பாங்க. So what happens, இவங்ககிட்டலாம் வந்து they are different. They use their mind to reason things, they don't use their heart to reason things. நம்ம வந்து நம்மளோட இருதயம், நம்மளோட விசுவாசம் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கணும், நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது, நம்ம ஹேட்ல இருக்கக்கூடாது. பிகாஸ் ஹேட்ல இருந்துச்சா நம்ம ரொம்ப படிச்சிட்டோம்ல, ஸோ நம்ம வந்து ரீசன் பண்ணுவோம், இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்காதுன்னு நம்ம நிறைய ரீசன் இருக்கும். பட் நம்ம விசுவாசம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா யூனோ எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மோர் எக்ஸாம்பிள், பீட்டர் சேட் who I am னு கேட்குறாரு யாருக்கிட்ட, பேதுருக்கிட்ட. அப்போ பேதுருக்கிட்ட கேட்கும்போது, மற்ற சீசர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஓ நீங்களா இயேசு? சில பேர் சொல்றாங்க நீங்க ஜான் த பேப்டிஸ்ட், இலைஜா, or maybe one of the prophet. So இயேசு பேதுரு பத்தி கேட்கிறாரு. ஓகே ஃபைன், பட் what do you say I am? நீங்க என்ன சொல்றீங்க நான்? அதுக்கு பேதுரு இஸ் ஜஸ்ட் a fisherman, a very simple person. பீட்டர் சொல்றாரு, you are the son of God. A very clear answer, precise சொல்றாரு, accurate, you are the son of God, the Messiah. So அவரோட விசுவாசம் வந்து, if you ask me, it's from the heart. விசுவாசம் very clear இருக்காது. Of course, if you read, it says, of course God has given him some revelation. That's why he knows யார் இயேசுன்னு அவரால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால அவர் ஆன்சர் வந்து டைரக்டா சொல்றாரு, you are the son of God. But he is a opposite to compare Pharisees, you know. Phariseesலாம் வந்து இயேசு வந்து நிறைய ஹீலிங் செஞ்சாரு, you know, a lot of deliverance. The Phariseesலாம் வந்து very smart people, நிறைய படிச்சிருக்காங்க. Their IQ is 100 times better than me. அது மாதிரி இன்னும் பைபிளை நல்லா கடிச்சு பிடிச்சிருக்காங்க, that kind of people. But the smart people பார்க்குறாங்க இயேசு வந்து ஹீலிங் பண்றாரு, அற்புதம் அடையாளம் செய்யறாரு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் டீமன். பட் பேதுரு அப்படி செய்யல பாருங்க. சச் a simple person, அவரோட விசுவாசம் வந்து அவர் இருதயத்தில் இருந்துச்சு. Right? He can just spot and say, you are the son of God. I think that's all. So remember, நம்ம விசுவாசம் வந்து என்னைக்குமே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து கர்த்தர் மேல வைங்க, இயேசு மேல வைங்க, in whatever situation. And also remember, நம்ம வந்து we only depend on God for everything, because we are a simple person, right? And also finally, faith is from the heart. இருதயத்துல தான் நம்மளோட விசுவாசம் வரணும். நம்ம சொந்த பலம், நம்ம சொந்த கல்வி ஞானம்,
ஸ்மார்ட் பர்சன் சொல்லி நம்ம மைண்ட்லேருந்து என்றைக்குமே வந்து அப்படி அந்த அப்ரோச் எடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ரைட். ஸோ ஃபேத் இஸ் ஒன்லி ஃபேத் ஒர்க்ஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஹார்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.